தண்ணி இருக்குது, அது மட்டும் தனியா மேல நிக்குது. அவன் தண்ணிக்கு மேல நிக்குதுங்க. இப்படிதான் நம்ம பூமியில இருக்கலாம், பூமிக்குரிய காரியங்கள்ல கூட நீங்க இருக்கலாம். நான் சொல்றேன், நீங்க பூமியோடு ஒட்டாம தனியா மேல லோட்டஸ் போல இருக்கணும்னு கத்த விரும்புகிறேன். எத்தனை பேர் இருக்க விரும்புறீங்க? தண்ணிக்குள்ள இருக்கிற செடியும் இருக்கு, தண்ணிக்கு வெளியே இருக்கிற செடியும் இருக்குது. சொல்றாங்க பாச பூமி இப்படி இருக்கு, எப்படி பாச முடியுங்க. இயேசு இருந்தா முடியும். இயேசு இருந்தா கண்டிப்பா இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். அதனால சொல்றாரு இயேசு, நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னா கம்ப்ளீட்டா மேல வந்துட்டேன் அப்படின்றாரு. என்னோட பிள்ளை, நீ ஆராதிக்கிற பிள்ளை, நீயும் என்ன பண்ண, அந்த உலகத்தின் ஆழத்துக்குள்ள இருந்துடாத, வெளியே வா, நான் உன்னை வெளியே கொண்டு வரேன். ஆளுங்க அது எத்தனை பேர் ஆளுக்குள்ள வர போறீங்க? தண்ணிக்குள்ள இருக்கிறது தண்ணிக்கு மேல இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. தண்ணிக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க அதுக்கு அடிமை. அவன் தண்ணிக்கு மேல இருந்து தண்ணி உங்களுக்கு. அதனாலதான் இயேசு தண்ணிக்கு மேல நடந்தாரு. எல்லாம் என் காலு கீழே இருக்குன்னு சொல்றாரு. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் மீனிங். சபை மேல வரும். எந்தெந்த காரியத்துல மேல வர முடியாம இருக்குதோ இந்த 2026 ஒரு முடிவு எடுப்போம், மேல வருவோம். பாவ வாழ்க்கையில இருந்து, சாபத்தில இருந்து, குடும்ப சூழ்நிலையில இருந்து, எல்லா விதமான இக்கட்டில இருந்து மேல வருவோம். ஏன்னா நம்முடைய வாழ்நாள் எவ்வளவு நாள் நமக்கு தெரியாது.